நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உயிர் வாழ அடிப்படையா தேவைப்படுற முதல் விஷயமே ஆக்சிஜன் தான். அப்படி அந்த ஆக்சிஜன் வெறும் 5 செகண்டுக்கு நம்ம பூமியில இல்லனா அடுத்து என்ன நடக்கும்? அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணிடுங்க. ஆக்சிஜன் காணாம போன அடுத்த செகண்ட்ல இருந்து இப்ப நான் சொல்ற எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிரும். நீங்க கார்லயோ பைக்லயோ வேகமா போய்கிட்டு இருக்கும்போது உங்களோட இன்ஜினும் ஆஃப் ஆகி நின்னுடும். நீங்க இருக்கிறது காலையில 12 மணியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சூரிய வெளிச்சம் சுத்தமா தெரியாது. நடுராத்திரி மாதிரி தான் அந்த இடமும் இப்போ உங்களுக்கு தெரியும். அதே சமயத்துல உங்களுக்கு மூச்சு திணறலும் ஏற்படும். பயப்படாதீங்க, நீங்க ஒன்னும் சாக மாட்டீங்க. ஆவரேஜ் மனுஷனால மினிமம் ஒரு 20 செகண்டாவது ஹோல்ட் பண்ண முடியும். என்னதான் இதனால உங்க உயிர் போகலனாலும் பக்கத்துல பில்டிங்கோ இல்ல வானத்துல ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் எதுவுமே பறக்க கூடாது. ஏன்னா ஆக்சிஜன் இல்லாம உங்க காரே நின்றுச்சு, அவ்வளவு பெரிய ஹெலிகாப்டர் நிக்காதா? எந்த வெஹிக்கிளா இருந்தாலும் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துகிட்டு இருக்கும். இல்ல நான் ஒரு பில்டிங் குள்ளதான் சேஃபா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது அதுக்கும் மேல பிரச்சனை. இருக்கிற எல்லா கட்டடமும் சரிஞ்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கும். என்னடா சொல்ற, ஏன்டா இப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கட்டடத்தை ஃபுல்லா கான்கிரீட்டால தான் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கான்கிரீட்டை உறுதியா பிடிச்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஆக்சிஜன் தான். சோ ஆக்சிஜன் இல்லாம அதோட உறுதியில இருந்து எல்லா கட்டடமும் சரிஞ்சு கீழே விடும். இல்ல நான் கடல்ல குளிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டே கடலும் காணாம போயிடும். ஏன்னா நீரோட ஃபார்முலா H2O தானே, அதுல ஓன்ற ஆக்சிஜன் இல்லாட்டி நீரும் இல்லாம போயிடும். இதெல்லாம் விட ரொம்ப கொடுமையானது என்னதுன்னா, நம்ம பூமியோட வளிமண்டலத்துல இருக்கிற ஓசோன் லேயரும் காணாம போயிடும். ஏன்னா ஓசோன் லேயர் ஃபுல்லா ஆக்சிஜனால தான் உருவாக்கவும் பட்டிருக்கு. அந்த ஓசோன் லேயரும் இப்ப இல்லனா சூரிய வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் தன்னோட யூவி ரேஸ் நம்ம மேல டைரக்டா பட்டா தேனோஸ் ஸ்னாப் போட்ட மாதிரி நம்ம எல்லாம் சாம்பலா போயிடுவோம் அடுத்த செகண்டே. சோ இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரே செகண்ட்ல எல்லாம் ஆக்சிஜன் காணாம போகாது. ஆனா இப்படியே நம்ம காற்றை மாசுபடுத்திக்கிட்டே இருந்தா ஆக்சிஜன் ஒரு கட்டத்துல அழிஞ்சு போயிடும். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, உங்களால முடிஞ்சா மரத்தை வளங்க. அப்படி முடியலையா இருக்கிற மரத்தை அழிவில்லாம பாத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க செடி மரம் எல்லாம் நட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது என்ன மரம், என்ன செடி, எவ்வளவு செடி நீங்க வளர்த்திருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க.